அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கில் கூடுதல் குற்றப்பத்திரிகையில் அரசு அதிகாரிகள், போக்குவரத்து ஊழியர்கள் என 900 பேர் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த காவல்துறையினுடைய புதிய தகவல் குறித்த விவரங்களை வழங்கி இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ். காவல்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய புதிய தகவலில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு, விவரங்கள் என்ன? அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த 2011 முதல் 15ஆம் ஆண்டு வரையிலான அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்துறை அமைச்சராக பதவி வைத்த போது வேலை வாங்கி தருவதாக பணம் பெற்று மோசடி செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. 2017ஆம் ஆண்டு இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் இந்த வழக்கில் கூடுதல் குற்றப்பத்திரிகையை சென்னை மத்திய குற்றப்பிரிவு கடந்த செப்டம்பர் மாதம் தாக்கல் செய்தது. அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை விசாரிப்பதற்கு அனுமதி மற்றும் ஒப்புதல் கடிதம் கிடைக்கவில்லை என்றும் அப்போது தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஜெயவேல் முன்வைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது காவல்துறை தரப்பில் கூடுதல் குற்றப்பத்திரிகையை ஏற்று இந்த வழக்கை நடத்துவதற்கான அனுமதி இன்னும் அரசிடமிருந்து கிடைக்கப்படவில்லை என்று மீண்டும் தெரிவிக்கப்பட்டது. அதே சமயம் குற்றவாளிகளாக குற்றம் சாட்டப்படுவதாக சேர்க்கப்பட்ட சில போக்குவரத்து கழக ஊழியர்கள் சார்பில் தேவையில்லாமல் தங்களை இந்த வழக்கில் சேர்த்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. அப்போது நீதிபதி இந்த கூடுதல் குற்றப்பத்திரிகையில் 900 பேர் வரை சேர்த்துள்ளதால் அனைவருக்கும் விசாரணை அனுமதி கிடைத்தவுடன் தான் அடுத்த கட்ட நடவடிக்கையை துவங்க முடியும் என்று சொல்லி இந்த வழக்கின் விசாரணையை பிப்ரவரி 2ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். ஒரு வழக்கில் 900 பேர் வரைக்கும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக சேர்க்கப்பட்டிருக்கிறது என்பது தமிழகத்தில் இதுவே முதல் முறையாக பார்க்கப்படுகிறது. நன்றி சுரேஷ், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.